ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு கைகாலெலாம் அலம்பிட்டு வீடு வாசலை கூட்ட வந்தாச்சு. கூட்டிகிட்டு கோலமும் போட்டாச்சு. இன்றைக்கி நான் போட்ட கோலம் இந்த கோலம் தான். ஒவ்வொரு 3 இடத்துல கோலம் போடணும். எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி, அப்புறம் மேலே ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி, அப்புறம் வேப்பமரத்துக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு கோலத்தையும் போட்டுட்டு வந்தாச்சு. கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அடுத்து பூஜை ரூமில் பத்தி பொருத்தி சாமி கும்பிடுவேன். அப்படி தான் இன்றைக்கி பத்தி பொருத்தி சாமி கும்பிட்டேன். என்னென்னா இன்றைக்கி காலையிலே ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு. ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பக்கத்து ஊரில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். எல்லாமே ஒரு நாள் நம்ம இறக்க தான் போகிறோம், சரிங்களா? ஆனாலும் இறந்ததுக்கப்புறமாவது வாழ்கிறப்ப எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாங்கிட்டு இருப்போம். இறந்ததுக்கப்புறமா அந்த ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. தேங்காய் நான் தீர்ந்து போச்சு, இன்னும் ஆட்டலை, காய வச்சுருக்கிறோம். அதனால் கோல்டு வினர் எண்ணெய் தான் இன்றைக்கி நான் சமைச்சேன். அது கொஞ்சம் காயணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன சமைச்சேன்னா முட்டை கிரேவி தான் பண்ணேன். நைட்டே முட்டையை வேக வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு மசாலா அரைச்சி ஊற்றினேன். இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அப்புறம் இந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இவ்வளோண்டு புளி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. முட்டையை வேக வச்சாச்சு. இது என்ன முட்டைன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முட்டையும் மாற்று முட்டை 3, நெருப்பு கோழி முட்டை 3 சித்தி ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. நைட்டே அடுப்பில் வேக வச்சுருந்தேன். அதனால் காலையில் சமைக்க ஈஸியாக இருந்தது. மசாலா அரைச்சிட்டு வந்த மசாலாவை நம்ம அந்த சீரகம், சோம்பெல்லாம் போட்டு வறுத்துருக்கோம், அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அவிச்ச முட்டையும் போட்டு இதில் நான் ஒரு வீடியோ எடுக்க மாட்டேன். கடைசியாக 2 முட்டையை ஃபைனலாக உடச்சி ஊற்றினேன். உடச்சி ஊற்றினா தான் என் பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபைனலாக உடச்சி ஊற்றி கிளறி எடுத்து வச்சாச்சு. இதுக்குள்ள வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வாக்கிங் போயிட்டு பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வச்சு ரசமும் வச்சாச்சு. ஃபைனலாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான். இட்லிக்கு தக்காளி சட்னி இருக்குது, கொஞ்சம் சாம்பார் இருக்குது. சாம்பார் கொஞ்சம் பழசாயிடுச்சு, ஆனால் யார் சாப்பிடலாம், நான் சாப்பிட்டுக்கிருவேன். கொஞ்சம் தக்காளி சட்னி இருக்குது, அப்புறம் ரசம், அப்புறம் ஒயிட் ரைஸ் விசில் இன்னும் இறங்கலை, அதனால் அப்படியே இருக்குது. அதில் தண்ணி, சுடு தண்ணி போட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சித்தி கொஞ்சம் உடம்புக்கு முடியங்கிறதுக்காண்டி கஞ்சி, கொலை கஞ்சியாக வச்சு கொடுப்பாப்பானாங்க. அதனால் கொலை கஞ்சியாக கொஞ்சம் கொலன்னு வச்சுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புளித்துவையல் வேணும்னாங்க. வாய்க்கு நல்லா புளித்துவையல் வேணுனாங்க. புளித்துவையல் அரைச்சி வச்சுருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு லஞ்சு பேக் பண்ணணும். காலையில் எந்திரிச்சா எனக்கு டைம் போகிறதே தெரியாது. டக்குன்னு 8 மணி ஆயிரும். அவ்வளோ நேரம் ஒர்க் பார்த்துட்டே இருக்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் சரி இவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணிடலாம், அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒயிட் ரைஸும் ரசத்தையும் ஒன்றா ஊற்றி வச்சுட்டேன். கிரேவி பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டேன். அவளுக்கு அவிச்ச முட்டை பிடிக்காது இல்லையா, கிரேவியில் 2 முட்டை உடச்சி ஊற்றினேன் இல்லையா, அதில் ஒரு முட்டை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுட்டா. ஒரு முட்டை இருந்தது, ஒரு முட்டையை அவளோட அந்த சம்மணத்தில் கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் முட்டை அந்த உடச்சி ஊற்றுற முட்டையும் வச்சு அவளுக்கு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா என் பொண்ணுக்கு சமையல்லாம் பண்ணி அவளுக்கு லஞ்சு பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிலாக்ஸு. 5 மணிக்கு எந்திரிச்சா கூட அந்த 5 மணிலேருந்து வாக்கிங் போய்ட்டு ஒரு நிமிஷம் கூட நான் உட்கார முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் இருக்கும். அவளுக்கு பேக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன். அப்போ தான் எனக்கு அப்பா கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி மைண்டே ரிலாக்ஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. தலை சீவிடுங்கம்மான்னு சொன்னால் சரி ஓகே மணியை பார்த்தா ஒரு 5 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் தண்ணி கூட இன்னும் குடிக்கவே இல்லை. 5 நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் அவளுக்கும் தலை சீவி கிளப்பி அவளை ஸ்கூல் கிளப்பி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.